ஜவஹர் அலி ரெண்டு விஷயம் நாங்க பேசினது அவதூறு அல்ல, வெட்டி ஒட்டி காண்பிக்கப்பட்டது ஒன்று. அதை தாண்டி இன்னொன்னு அலைகளிப்பெல்லாம் இருக்கிறப்ப அரசியல் பழிவாங்கல் தான். ஒரு பேச்சுக்காக 9 பிரிவுகளின் கீழ் வழக்கான்ற கேள்வி இருக்கு. அரசியல் பழிவாங்கல் அப்படின்றது, அதாவது உதயநிதி தான் வக்கிர எண்ணத்தோடு வக்கிர வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினாருன்ட்டா, இங்கே பேசிய அவருடைய தொண்டர், அவருடைய வழி தோண்டலாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அமுதரசன் அதை விட மோசமாக முதலமைச்சரை எவ்வளவோ தரந்தாழ்த்தி பேச முடியுமா எல்லாம் பேசுறார். இதெல்லாம் என்ன விதமான முறைங்கிறது எனக்கு புரியல. இது என்ன விதமான நாகரிகம் என்று புரியல. அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினார். உதயநிதி பேசினதை பேசலன்னு சொல்றாரு. அது லைவ்ல எல்லா சேனல்லையும் காட்டியிருக்காங்க. அது இல்லைன்னு சொன்னா அப்புறம் அதை நான் அப்படி பேசலன்னு நீங்க சொல்லலாமே. எந்த வார்த்தையை நீங்க பேஸ்ட் பண்ணாங்க, ஒட்டுனாங்கன்னு நீங்க பேசினது தெளிவா ஒரு ஆளை நிக்க வச்சு கேட்கையே விடுறீங்க. அவர் சொல்றாரு, ஏன்னா அந்த வார்த்தையில வேணும் அச்சிலேயே எழுத முடியாத, அச்சில இட முடியாத ஒரு வார்த்தைகள் பயன்படுத்துறாரு. அதை நானும் பேசி என்னையும் நான் தரந்தாழ்த்திக்க விரும்பல. ஆனா அது கிரே ஏரியா இல்லையா? நம்மளா என்ன வேணாலும் பொருள் கொள்ளலாம், அது அப்படிதான் இருக்கு. அவர் நான் அந்த பொருளை சொல்லலன்னு என்ன பொருளை சொல்லலையா மேடையிலேயே சொல்றாருல. நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க, நான் சொல்றது வேறன்னு அவரு அங்கேயே சொல்றாருல. நம்மளா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படி ஒண்ணு பேசுறோமான்னு கேட்கிறேன். அது இங்க பேசலாமா? அப்படி பேசலாமா? அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நான் அவர் என்ன பேசினான்னு சொல்றேன். என்ன ரெக்கார்டு இருக்குன்னு காட்டிடுறேன். அது நல்லா இருக்காது, வேணாம். ஒரு பெண்ணை படித்து, ஒரு கொச்சைப்படுத்தி தமிழ்நாட்டு மக்களே கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து செய்யறாங்க. நான் இதை அவர் நியாயத்தை பற்றி பேசினது. முதல்ல அவர் பேசின பேச்சு திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க முதல்ல கேட்கட்டும். அது நியாயம்டா, அது எல்லாம் ஏத்துக்கலாம். ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சரையும் முதலமைச்சரை சார்ந்து இருக்கிறவங்களையும் தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசுவாங்க. அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு இவங்களுடைய நிலைப்பாடு. 9 பிரிவுகள்ல வழக்கா சார்? வழக்கு போடுறாங்க சார். அது நீதிமன்றத்தில் நீங்க முறையிடுங்க, கேளுங்க. உங்களுக்கு வழக்கறிஞர் பிரிவு இருக்கு, நீங்க வாதாடுங்க. ஆனா வழக்கு உங்க மேல விசாரணைக்கு கூட்டு போறதே தவறா? விசாரணை கூட்டு போறதே தவறா? கடந்த கால இப்ப ஜவஹர் அலி அவர்களுக்கு தெரியாதுல்ல, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க. ஜெயலலிதாவை பத்தி தனிப்பட்ட விமர்சனம், கலைஞரை பத்தி தனிப்பட்ட விமர்சனம் அப்படின்னா கைதா நடந்து அவதூறு வழக்கு போடுவாங்க. இன்னும் காணொலிகள் இருக்க யூடியூப்ல. எதுக்காக அங்கதான் அரசியல் பழிவாங்கல்? எதுக்காக இங்க தஞ்சாவூர் கூட்டு போகணும்னு கேக்குறாங்க. கடந்த கால வரலாறுகளை மாற்றி அமைக்க தான் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. ஊழல் ஆட்சிகள் தொடர்ந்து கடந்த காலத்தில் திமுக, அண்ணா திமுக இருந்தது. அதை மாற்றி ஊழலற்ற ஒரு ஆட்சி, ஒரு புதிய ஒரு நாகரிகமான ஆட்சி கொண்டு வரணும். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களாக இருந்தா கூட அவர்களை சிறையில் அடிக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன வேண்டாம் பேசுவீங்கன்னா அதை எங்களை கண்டுக்கிற கூடாது அப்படின்னு சொன்னா என்ன விதமான ஜனநாயகமா இருக்கும்? நீங்க ஒரு 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 தலைவர், அந்த தலைவருடைய இப்போ தேசிய ஊடகங்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மானத்தை வாங்கிட்டு இருக்கான். ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி எல்லாம் பேசினான்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஒரு மானக்கேடா இருக்கு சார். இதை விட மோசமா யாரும் விவாதிக்க முடியாது. தேசிய ஊடகங்கள் நேத்துல இருந்து விவாதிக்கிறாங்க சார். தேசிய ஊடகங்கள் விடுங்க சார், அவங்க வேற. தமிழ்நாட்டு மானும் போதுல ஒரு எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு, மாண்பு, மரியாதை இருந்துச்சுல, அதெல்லாம் போயிடுச்சுல. நீங்க பெரியார், அண்ணாவே முன்னிறுத்தி வந்த திமுக, ஆனா இன்னைக்கு அந்த பாதையில போல வெற்றி கொண்டான தீப்பொறி ஆறுமுகமும் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பாருங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவர்களை ஃபாலோ பண்ணி உதயநிதி அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டார் சார். அவர் இப்ப பேசல சார். அதுதான் எடப்பாடி சொல்றாரு. நான் தொடர்ந்து அவர் அவருடைய பேச்சு பெண்களுக்கு எதிராக நாகரிகம் இல்லாத பேச்சை தொடர்ந்து பேசிட்டு வரார். யாரு? எடப்பாடி சொல்றாரு. எடப்பாடி தான் இன்னொரு போர்ஷன் சொல்றாரு. ஆனா கைதை தவிர்க்கணும்ன்றாரு. அவரு அரசியல் அங்க கொண்டு வர்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? தான் வகிக்கக்கூட பொறுப்புக்கு எந்த விதமான பொறுப்புணர்ச்சி இல்லாம இவர் பேசுவது ரொம்ப ரொம்ப தவறானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் சொல்றாருன்னா, அரசியலுக்கு அப்படி பார்த்தா கடந்த காலத்துல கலைஞரை அம்மா கைது செய்ததும், அம்மாவை கலைஞர் கைது செய்ததும், அதற்கு பிறகு தொடர்ந்து திமுக ஆட்சிகள்ல பத்திரிகையாளர்களை தொடர்ந்து கைது செய்தது கொண்டது எல்லாம் நாம பேசிதான் ஆகணும். அப்ப அவர் எடப்பாடியார் எத்தனை பேர் கைது செய்திருக்காருன்னு லிஸ்ட் போட முடியும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எடப்பாடியார்கிட்ட எப்பயாவது ஒரு பிரச்சனையை போய் அவர் பேசிட்டாருன்னா, அன்றைய திமுக அரசாங்கம் ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க,
கொடநாடு வழக்கு மீண்டும் தூசி தட்டப்படுகின்னு சொன்னா அவர் அப்படியே மறந்துடுவார். இதுதான் உண்மை. என்ன பண்றவர்களுக்கு தெரியும். ஜவஹர் அலி, இப்போ உங்கள் தரப்புல இருந்து இது இல்ல, இது அவதூறு பேச்சுன்னு சொல்லுவதும், திமுக தரப்புல இது இல்லங்க, அது அர்த்தம் இல்லன்றது வேற. இந்த ப்ராசஸ், அந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்குதுல, அவங்க பேசலாம். நீங்களும் சொன்னீங்க, நீங்களும் அந்த குற்றச்சாட்டு, இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, 9 பிரிவுகளின் கீழ் ஒரு பேச்சுக்கு கொண்டு வருவது. நீங்க நினைச்சா இப்ப கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தவறு இருந்தா நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க போகுது. இதுக்கு பின்னாடி அவர் அலகழிக்கணும். இப்ப அமுதரசன் அலகழிக்கிறாங்க பாக்கல சார். காலையில அவரை போய் போறாங்க, அவரு வீட்டுக்குள்ளேயே 1.5 மணி நேரம் 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து தான் இருக்கிறாரு. அதற்கப்புறம் எங்க அவர் பேசினாரோ, சம்பவம் அந்த இடத்த சர்ச்சை பேசி எங்க பேசினாரோ அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. நீங்க அதை விட்டு அங்க என்ன நடத்துறீங்க? போற வாகனத்தெல்லாம் திமுக காரங்க அடிக்கிறாங்க. நீங்க சட்டப்படி ஒருத்தரை விசாரணை கொண்டு போறதா அந்த வழிமறைச்சு நீங்க அவங்க பண்றதெல்லாம் சட்டப்படி நியாயமா? சரியா? போற நெல்லையிலயும் இந்த கடலூர்லனா போற வாகனங்கள்லாம் அடிக்கிறாங்க சார். இது என்ன எந்த வகையில எந்த விதமான ஜனநாயகம் உங்களுக்கு இந்த சட்டம்? நீங்க இல்லன்றீங்க, காட்சி இருக்கு, காட்சியை பாக்குறவங்க அவங்க பொருள் கொள்வாங்கன்னு. நீங்க ஒத்துழைப்பு தரல, ஒரு விசாரணைக்கு அழைக்கிறாங்க. இதுல எதுக்காக அவர் கிட்டத்தட்ட அராஜக இடத்துக்கு திமுக நகருதுன்ற இடத்துக்கு சொல்றாரு? நாங்க ஒன்னும் அலைகழிக்கலன்றாரு. அதாவது அவரு அவரு பேஜுக்காக சொல்லுவாரு. அவர் இப்ப புதுசா சேர்ந்துருக்கிறாரு, அதனால அவர் இன்னும் நல்லா புது வேலைக்காரன் நல்லா வேலை செய்வாங்கிற மாதிரி பாவம் அவருடைய கருத்தை நான் இன்டர்ஃபியர் பண்ண விரும்பல. அவர் பேசுற மாதிரி பேசிட்டோம். அதனால நீங்க பாவலம் பட தேவையில்ல. நாங்க என்னுடைய கருத்தை சொல்றேன். நீங்க எப்படிப்பட்டவர்னு எனக்கு 25 வருஷமா தெரியும். 9:30 வரலாறு எனக்கு 25 வருஷமா தெரியும். தவிர்த்துருங்க ப்ளீஸ். 9:30 மணிக்கு தஞ்சாவூர்ல நீங்க வழக்கு பதிவு பண்றீங்க. அந்த லோகோ பேஸே கிடையாது. யாரு நீங்க கேஸ் கொடுக்குறாங்க அது கேட்டா அது சொல்லல. எஃப்ஐஆர் காப்பி என்ன, சம்மன் என்ன, எதுவுமே கொடுக்கல. 10:30 மணிக்கெல்லாம் இங்க போலீஸ் வந்துருச்சு. காவல்துறை வந்த உடனே எந்த நீ ஆர்டர் காப்பி என்னவோ காமிச்சிட்டு நாங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம்னு அவர் கிளம்பி ரெடியா இருந்துட்டாரு. எதிர்கட்சி தலைவர் கிளம்பி போக ஆரம்பிச்சாரு. தொண்டர்கள் உணர்ச்சி வேகப்பட்டு அங்க மறிக்கும் பொழுது கூட அந்த இடத்துல எதிர்கட்சி தலைவர் யாரையும் நான் சட்ட ரீதியா சந்திக்கலாங்கிறாங்க. ஆனா காவல்துறை எவ்வளவு மோசமா செயல்பட்டுச்சுன்னு இந்த கமிஷனர் அமல்ராஜ் நினைக்கிறேன், அவர் அமல்ராஜ் தானே சென்னை கமிஷனர், டிவில அதுல அந்த காட்சிகளை பாருங்க. விடாத, ஏய் விடாத, புடி, ஏன் ஒருத்தனை கூட விடாத அப்படின்னு ஒரு காவல்துறையா ஒரு சென்னையுடைய கமிஷனரா இல்ல கூலிப்படையினுடைய தலைவர், கூலிப்படையினுடைய தலைவர், சென்னை மாநகராட்சியுடைய கமிஷனரா? விவாதத்தில் தடித்த வார்த்தை இல்ல. ஒரு காவல்துறை அதிகாரி சட்டத்தின்படி செயல்படக்கூடியவர், சட்டத்துக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டியவர். தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சி கொஞ்சம் இருங்க. செய்தி தொலைக்காட்சிகளுடைய ஒரு காவல்துறை இவ்வளவு மோசமா பேசுறாரு, எப்படி அனுமதிக்குது எனக்கு தெரியல. ஒரு காவல்துறை நீங்க என்ன பேசுங்க, அமைதியா இருங்க. உங்களை முடிஞ்ச கேக்குறாருங்க. காவல்துறையினுடைய உயர் அதிகாரி சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர், எல்லாத்தையும் சமமாக பாதுகாக்க வேண்டியவர். அவர் எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசி திமுக தொண்டர்களை எப்படி அவர் கையில தாக்குறாரு. உங்களுடைய செய்தி தொலைக்காட்சியில பதிவாயிருக்கு. இது என்ன வன்மோ? காவல்துறைக்கு என்ன வன்மோ? என்ன வன்மோ? யார் சொல்லி அந்த மாதிரி செய்யறாரு? எதனால அப்படி செய்யறாரு? காவல்துறையை இவங்க அவமானப்படுத்துவாங்க, கேவலமா பேசுவாங்க. அவர்களை இவ்வளவு நேரம் பேசுறீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் நியாயம் இல்ல. என்ன பேசினாலும் இவங்களை கண்டிக்க கூடாது. இதே திமுக ஆட்சியா இருந்தா இதை விட மோசமா நடத்திருப்பாங்க. ஜவஹர் அலி அவர் கொஞ்சம் அவர் பேசட்டும் ப்ளீஸ். காவல்துறை